Hi all, welcome to Raji's Zone. இந்த வீடியோல நம்ம இட்லி மிளகாய் பொடி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி மிளகாய் பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் 1 கப் உளுந்து, 1/2 கப் கடலைப்பயிறு, 1/4 கப் துவரம்பயிறு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலை அடுப்பில் வச்சு அது சூடானோன்னே உளுந்தை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தோன்னே அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் கடலைப்பயிரையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கடலைப்பயிறு வறுத்துட்டு இருக்கும் போதே அது கூட துவரம்பயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அது லைட்டாக சூடானாலும் போதும். ஏன் நம்ம உளுந்தை தனியாக வறுத்துருக்கோன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால சீக்கிரம் கருகிடும். அதனால் அது தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு கடலைப்பயிரையும் துவரம்பயிரையும் ஒன்றா வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிறத வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே வாணலில் நம்ம எடுத்து வச்சுருந்த காய்ந்த மிளகாயை வறுத்துக்கலாம். காய்ந்த மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதிலே ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கழுவி காய வச்சுருக்கேன். அதை லைட்டாக வாணலில் இருக்க ஹீட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அது கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிடும். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம்.